ரோமர் 2:1 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயும் செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நாம் யாரையுமே குற்றவாளி என்கிற விதமாக சொல்லக்கூடாதான். எதுக்குன்னா நாமளே குற்றவாளிகள் தானா. நம்ம யார் ஒரு ஆளை குற்றவாளிகள் என்கிற விதமாக தீர்க்கிறோமோ அந்த குற்றத்தின் நிமித்தமாகவே நாம் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிறோமா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம குற்றம் தீர்க்கும் பட்சத்தில் நமக்கான குற்றம் நியாய தீர்ப்பின்படி சத்தியத்தின்படி தீர்க்கப்படுமா. அப்போ குற்றவாளி யார் என்கிறது தீர்மானிக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். அவருடைய நியாய தீர்ப்பில் தான் யார் குற்றவாளி இல்லை என்கிறது தீர்மானிக்கப்படும். அதனால் நாம் யாரையும் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு இருப்போம். எதுக்குன்னா நாம் குற்றவாளிகளாக ஆக்கப்படாமல் இருக்க. யார் ஒரு ஆள் நம்ம குறை சொல்கிறோமோ அந்த குறை நிமித்தமாகவே நாம் குற்றவாளிகள் ஆக்கப்படுவோம். கர்த்தர் தானே அப்படிப்பட்ட இருதயத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.